உயிருக்கு அஞ்சாமல் நடந்து கொண்டே இருக்கிறார். எங்கே நடக்கிறார், எதற்காக நடக்கிறார் என்று தெரியவில்லை. பட் நாம் அடுத்த பிறவியில் நன்றாக நடப்போம் என்பதை சிந்தித்து கொண்டு நடக்கிறார். மனித வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம். மகாத்மா காந்தி சொன்னது போல் இவர் சிறப்பாக கடைபிடித்து விட்டார். ஆனால் டெல்லி வரைக்கும் நடந்திருந்தால் இந்த முயற்சி மாபெரும் வெற்றி கனியை பறித்திருக்கும். இப்பொழுது மறந்து விட்டது போல் நடக்கிறார். மனித குலம் சிந்திப்பது நடக்க வேண்டும். ஒரு மேதை பகல் வேலை கையில் விளக்குடன் சென்றாராம் போல மனிதன் எங்கே தெரியவில்லை, தேடுகிறேன் என்று சொன்னாராம். அப்படி நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு மனித குலமும் இதற்கு உண்டான சன்னிதானத்தில் அது நினைக்கப்படும்.